அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். கடுமையான உடல் உழைப்பு செஞ்சிட்ருக்கீங்க, இல்லை தொடர்ந்து ஒரு வேலை செஞ்சிட்டே இருக்கீங்க, உடல் உறவில் ஈடுபட்டுருக்கீங்க அப்படின்னா, உடனே அடுத்த முறைக்கும் உங்களுக்கு உடல் ஆற்றல் வேணும், சக்தி வேணும் அப்படின்னா, என்ன மாதிரியான உணவுகள் உங்களுக்கு ஆற்றலை வழங்கும், சக்தியை வழங்கும்? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் செல்விமணி. ஆண்களுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி தரக்கூடிய ரொம்பவும் எளிமையான சக்தி வாய்ந்த உணவுகளை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். காலையிலேருந்து வேலை செஞ்சிட்டே இருக்கீங்க, உடல் உழைப்பு அதிகமாக செலுத்திட்டீங்க, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, உடனே உங்களுக்கு ஆற்றல் வேண்டும் அப்படின்னாலும் சரி, அல்லது தொடர்ந்து ஒரே வேலையை செஞ்சிட்டு இருக்கும்போது அதிகமான எனர்ஜி லாஸ் ஆகுது, உங்களுடைய எனர்ஜி மீண்டும் ரீஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னருடன் உடல் உறவில் ஈடுபட்டிருக்கும் போது ஸ்போம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் ஆகிடும். உடனே நீங்கள் பயங்கர டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகணும், உடனே மீண்டும் எனர்ஜி பெறணும் அப்படின்னா என்ன மாதிரியான உணவுகள் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான எனர்ஜியை கொடுக்கும்? ஒரு சிலர் வயாகரா மாத்திரை சாப்பிடுவாங்க, இல்லை ஏதாவது மெடிசன் எடுத்துக்குவாங்க, ட்ரக்ஸ் எடுத்துக்குவாங்க. ஆனால் அதனுடைய பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய மிக எளிமையான சில உணவுகள், பழங்கள், காய்கறிகள், விதைகள் சாப்பிட்டாலே போதும், நமக்கு தேவையான இன்ஸ்டன்ட் எனர்ஜி வித்தின் 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் நமக்கு கிடைச்சிடும். மீண்டும் அதே வலிமையுடன் உற்சாகத்துடன் நம்ம செயல்படலாம். இது உடல் உறுப்புக்கு மட்டுமல்ல, நீங்கள் கடுமையான உடல் உறுப்பு செஞ்சிட்ருக்கீங்க, ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா, அடுத்தும் இதே போல் இன்னொரு வேலை செய்யணும் அப்படின்னு தயாராக இருக்கும்போது இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஆனால் ஓய்வெடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. இதை சாப்பிட்டிங்கன்னா மீண்டும் உங்களுக்கு உற்சாகத்தையும் ஒரு ஆற்றலையும் தரும். அதனால் ஓய்வெடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை தவிர்த்தணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் ஆகாரத்தை சொல்கிறாங்க. ஏன்னா நீர் தான் ரொம்ப எளிமையாக வேகமாக உடல் முழுவதும் ஆற்றலை கொண்டு போகும். ஆற்றல் என்பது ஒன்றும் இல்லைங்க, நம்ம உடல் உறுப்புகள் வேலை செய்வதற்கு இரத்த சிவப்பணுக்களில் ஆக்சிஜன் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துகிட்டு போய் அது கொடுக்கணும். அப்போ தான் உடல் உறுப்புகள் ரொம்ப டயர்டாக இல்லாமல் சுறுசுறுப்பாக வேலை செய்யும். அப்போ அந்த இரத்த சிவப்பணுக்கள் வேகமாக வேலை செய்யணும் அப்படின்னா உடல் முழுவதும் வேகமான ஆற்றலை செலுத்தக்கூடிய, சென்று அடையக்கூடிய ஒரு எளிமையான உணவாக நீர் ஆகாரத்தை சொல்கிறாங்க. அது மோராக இருக்கலாம், ஜூஸாக இருக்கலாம், தண்ணியாக கூட இருக்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்க, விசேஷமான பானங்களையும் சாப்பிடுவாங்க. அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்திய. அது என்னென்னு வரிசையாக பார்ப்போம். நீர் ஆகாரத்தை நீங்கள் எடுத்துக்கணும். வாழைப்பழம், அந்த வாழைப்பழத்தில் பொட்டாசியம் மற்றும் கார்போஹைட்ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலை ரொம்ப அதிகமாக உடனடியாக தரும் அப்படின்றாங்க. நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, உடனே எனர்ஜி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வாழைப்பழத்தை சாப்பிடுங்க. அதுவும் செவ்வாழை சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவும் நல்லது, உடனடியாக ஆற்றல் கிடைக்கும். அதில் பழங்களிலே அதிகமாக சத்து நிறைந்த பழமாக சொல்லப்படுது. அடுத்ததாக ஆப்பிள் மற்றும் மாதுளை ஜூஸ், அதாவது நீர் ஆகாரம்னு சொன்னோம் இல்லையா, அதில் இந்த ஆப்பிள் மற்றும் மாதுளை ஜூஸை சொல்கிறாங்க. இது ரத்த ஓட்டத்தை சீராக்கி சோர்வை நீக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரொம்ப டயர்டாக இருக்கிறவங்க, அடுத்து மீண்டும் உற்சாகமாக செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆப்பிள் ஜூஸும் மாதுளை ஜூஸும் சாப்பிட்டீங்கன்னா மீண்டும் உங்களுடைய எனர்ஜி ரீஸ்டோர் ஆகிடும். அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் ரெடி ஆகிடலாம். இந்த ஆப்பிள் மற்றும் மாதுளையில் ரத்த ஓட்டத்தை சீராக வைத்திருக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. இதனால் சோர்வை நீக்கி சுறுசுறுப்பை தரும். காய்கறியில் நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி தரக்கூடிய ஒரு காய்கறி எதை சொல்கிறாங்க அப்படின்னா பீட்ரூட்டை சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது நம்ம உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் எடுத்து செல்லக்கூடிய இரத்த சிவப்பணுக்களுக்கு தேவையான நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தை ரொம்ப வேகமாக அதிகரிக்குமா. அதனால் நமக்கு தேவையான எனர்ஜியும் சக்தியும் இரத்த சிவப்பணுக்கள் மூலம் உடல் உறுப்புக்கு செல்லும். அதனால் பீட்ரூட்டை நீங்கள் எடுத்துக்கணும். ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை சேலட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து முருங்கைக்காய் மற்றும் முருங்கைக்கீரை சூப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது இரும்புச்சத்து அதிகம் கொண்டவை, ஆண்களின் உடல் வலிமை உடனடியாக அதிகரிக்கும். பொதுவாக எனர்ஜி ரொம்ப லாஸ் ஆனவங்க, மீண்டும் எனர்ஜி ரீஸ்டோர் பண்ணுறவங்க எல்லாம் முருங்கைக்காய் சூப்பு சாப்பிட்லாம். இது உடனடியாக உங்களுடைய எனர்ஜியை ரீஸ்டோர் பண்ணும். இது உடனே செய்யணும் அப்படின்னா சிரமமாக இருக்கும். அதனால் நேரம் கிடைக்கும்போது முருங்கை இலையை நிழலை உலர்த்தி காய வச்சு அரைச்சி பொடியாக்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் இந்த முருங்கைப்பொடியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி சுவைக்காக உப்பு, மிளகு மற்றும் பெப்பர் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பு ரெடி. உங்கள் உடல் எனர்ஜி இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும். மேலும் சில விதைகள் சொல்கிறாங்க, இந்த விதைகள் நம்ம சாப்பிடுவதன் மூலம் நம்ம இழந்த சக்தியை மீண்டும் பெற முடியும், அது உடனே பெற முடியும், நீங்கள் ஓய்வே எடுக்காமல் உடனே உங்களுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விதை அப்படின்னா முதல் வரிசையில் பூசணி விதைகள் சொல்கிறாங்க. இதில் ஜிங்க் சக்தி அதிகமாக இருப்பதா ஆண்களுடைய ஹார்மோனை சமநிலையில் வைத்திருக்கும்.
நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன் தாங்க நம்ம உடம்பு எந்த வேலையை செய்யணும் எந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு மூளைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அந்த ஹார்மோன் சமநிலையில் இருந்துச்சுன்னா தொடர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்னு மூளை நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும். அதனால் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அடுத்து பாதாம் மற்றும் முந்திரி, இதில் ஒமேகா 3 அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. இது மூளை மற்றும் உடலுக்கு தேவையான சக்தியை உடனுக்குடன் அழிச்சிக்கிட்டே இருக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த விதைகளை நீங்கள் நேரடியாகவும் சாப்பிட்லாம், அல்லது வறுத்து, அல்லது உங்களுக்கு சுவைக்கேற்ற சில பெப்பர் போட்டும் சாப்பிட்லாம். அடுத்து ஆளி விதைகள், இது இதயனுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நீண்ட நேரம் சுறுசுறுப்பாக இருக்க உதவும். ஆளி விதை சாப்பிடுவதன் மூலம் இதயம் நீண்ட நேரம் சுறுசுறுப்பாக சீராக இருக்கும். இதனால் உடலுக்கு தேவையான அனைத்து விதமான இரத்த ஓட்டங்களும் அனைத்து உறுப்புகளுக்கும் சீராக போகும். இந்த பூசணி விதை, பாதாம் மற்றும் முந்திரி, ஆளி விதைகளை நீங்கள் நேரடியாகவும் சாப்பிட்லாம். அது கொஞ்சம் வறுத்து, நெய் போட்டு வறுத்து, பெப்பர் போட்டு சாப்பிட்லாம். இது உடலுக்கு தேவையான ஆற்றலை இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். மூணாவதாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். அதுவும் பேரிச்சம்பழம், அத்திப்பழம், கருப்பு உலர் திராட்சை, இவையெல்லாம் உடலுக்கு தேவையான ஆற்றலை இரும்புச்சத்து மூலம் நம்மளுக்கு வேகமாக வழங்கும். இந்த பேரிச்சம்பழம் இருக்குல்ல, நீங்கள் ரொம்ப சோர்வாக இருக்கீங்க, டயர்டாக இருக்கீங்க அப்படின்னா உடனே 2 பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. வித்தின் 10 மினிட்ஸ் அல்லது 20 மினிட்ஸில் உங்களுக்கு தேவையான எனர்ஜி இந்த பேரிச்சம்பழம் கொடுத்துரும். நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப டயர்டாகிடுவீங்க, 4 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் டயர்டாகிடுவீங்க அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே உலர் திராட்சை ஊற வச்சுருங்க. நீங்கள் டயர்டாக இருக்கிறீங்க, டயர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு உணரும்போது அந்த ஊற வச்ச பேரிச்சம்பழத்தை தண்ணியுடன் சாப்பிட்ருங்க. உடனே இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சிடும். எல்லா நேரங்களிலும் எல்லா சுச்சுவேஷனும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே ஏற்படாது. அடுத்து அத்திப்பழம் ஜூஸ். அத்திப்பழத்தை நேரடியாகவும் சாப்பிட்லாம், கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும். ஆனால் நீங்கள் ஜூஸ் போட்டும் சாப்பிட்லாம், சுவைக்காக சர்க்கரை அல்லது தேன் போட்டு சாப்பிட்லாம். இந்த அத்திப்பழம் ஜூஸ் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு தேவையான எனர்ஜி இன்ஸ்டண்ட்டாக கிடைச்சிருங்க. ஒரு நாள் முழுவதும் வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, அடுத்து இன்னொரு வேலை செய்யணும், எனர்ஜியே இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா மீண்டும் உங்கள் உடம்புக்கு எனர்ஜி கிடச்சிரும். உங்கள் லைஃப் பார்ட்னரோட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதாவது உடல் உறவில் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிட்டிங்க, அடுத்த ரவுண்டு போகணுன்னு நினைக்கும் போது நீங்கள் ரொம்ப டயர்டாகிடுவீங்க. இதுவே நைட்டாக இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் தூங்கிடுவீங்க. ஆனால் உங்களுடைய ஒய்ஃப் தூங்க மாட்டாங்க. அவங்களுக்கு அப்போ தான் உணர்ச்சியை ஆரம்பிக்கும். அவங்கள மேலும் சந்தோஷப்படுத்தணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த ரவுண்ட் பெண்களை விட ஆண்கள் ரொம்ப வலிமையாகவும் நீண்ட நேரம் செய்ய முடியும். இந்த உணவுகள் பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் ஆண்களுக்கு தேவையான சக்தியை குறுகிய நேரத்தில் அதிக நேரம் தரும். இந்த உணவுகளை தவிர நீங்கள் வேறு ஏதாவது ரசாயனம் கலந்த மருந்துகளையோ ட்ரக்ஸோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த உணவுகள் நம்ம ரெகுலராக எடுத்தாலும் சரி, அல்லது நமக்கு தேவைப்படும் போது எடுத்தாலும் சரி, நமக்கு தேவையான ஆற்றலை உடனடியாக தரும். இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இயற்கையாகவே நமக்கு பல்வேறு நன்மைகளும், நோய் எதிர்ப்பு சக்தியும் மற்றும் உடலுக்கு தேவையான புத்துணர்ச்சியும் உற்சாகத்தையும் தரும். இதனால் எந்தவித பின்விளைகளும் ஏற்படாது. நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் டயர்டாக இருக்கும்போது இது போல் உணவுகள் நீங்கள் சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.